வெல்கம் டு அகிலன் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேஸ்டியான குனாஃபா. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: குனாஃபா டவ், மொசரிலா சீஸ், சுகர், அன்சால்டட் பட்டர், கார்னிஷிங் பண்ணுறதுக்காக கிரைண்ட் பண்ண பிஸ்தா. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ சுகர் ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப்புக்கு 1.5 கப்பு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விடுங்க. உங்களுக்கு இதுக்கு எந்த ஒரு பாவோட கன்சிஸ்டன்சி பதமும் தேவையில்லை. சுகர் நல்லா கறந்துருச்சுன்னா போதும். இங்க பாருங்க, சுகர்லாம் மெல்ட் ஆகி நம்மளோட சுகர் சிரப்பு ரெடி ஆயிடுச்சு. நான் குனாஃபா டவ் 100 கிராம் எடுத்திருக்கேன். இந்த குனாஃபா டவ் இத குனாஃபா லென்த்தியா இருக்கும். இதை சிசர் எடுத்து இப்படி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இங்க பாருங்க, நான் குனாஃபா டவ் நல்லா கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அன்சால்டட் பட்டர் மெல்ட் பண்ணி குனாஃபா டவ்ல ஊத்தி அப்ளை பண்ண போறோம். வாங்க, அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. நான் மில்கி மிஸ்ட் எடுத்திருக்கேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். இங்க பாருங்க, பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை குனாஃபா டவ்ல ஊத்தி அப்ளை பண்ண போறோம். ஃபுல்லா நல்லா அப்ளை பண்ணுங்க. இங்க பாருங்க, நான் அன்சால்டட் பட்டர் ஊத்தி குனாஃபா டவ் நல்லாமே எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். அதில் பட்டரை அப்ளை பண்ணி விட்டுக்குங்க. ஃபுல்லா சைடில் எட்ஜஸ் எல்லாமே அப்ளை பண்ணிக்கோங்க. அன்சால்டட் பட்டர் சைடில் எல்லாம் எட்ஜஸ் எல்லாம் எல்லாம் அப்ளை பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு திருப்பி போறதுக்கு சௌரியமா இருக்கும். நான் பட்டரெல்லாம் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ குனாஃபா டவ்வை கொஞ்சம் கொஞ்சமா இதுல போடுறேன். இங்க பாருங்க, நான் எல்லாமே அப்ளை பண்ணிட்டேன். இப்ப ஏதோ ஒரு டம்ளரோ பவுல எடுத்து இப்ப நல்லா அழுத்தி விடுங்க. அழுத்தி விட்டுட்டு இப்ப மொசரிலா சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் போட்டு விட்டுருங்க. அப்பதான் உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா சீஸியா இருக்கும். இப்ப சீஸ் போட்டுட்டு மறுபடியும் குனாஃபா டவை அது மேலேயே அப்ளை பண்ணுங்க. சீஸ் போட்டு அது மேல குனாஃபா டவை போட்டு மறுபடியும் இதை ஒரு பவுல வச்சு நல்லா அழுத்தி விடுங்க. ஒரு நிமிஷம் இப்படி இருக்கட்டும். அதுக்கப்புறமேட்டுக்கு அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க. ஏன்னா எல்லா பக்கமும் உங்களுக்கு அந்த கோல்டன் ப்ரௌன் மாதிரி வரணும். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி விடுங்க. ஒரு 3 மினிட்ஸ் ஆர் 4 மினிட்ஸ் இருந்தா ஓகே. 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டை வச்சு இப்படி கவுத்திக்கோங்க. இந்த பக்கம் திருப்பி பாருங்க. இந்த மாதிரி 2 பக்கம் ஆகணும். இப்ப எகைன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அன்சால்டட் பட்டர் ஃபுல்லா ரொட்டேட் பண்ணிக்கோங்க நல்லா. இப்ப பேக் சைடு போட்டுக்கோங்க. இப்ப ஒரு நிமிஷம் சென்டரா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க. ஏன்னா ரொட்டேட் பண்ணாலே உங்களுக்கு எல்லா பக்கமுமே இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன்ல ஆகும். லோ ஃப்ளேம்ல வச்சுதான் பண்ணணும் குனாஃபா. ஒரு பிளேட்டை வச்சு இங்க பாருங்க, 2 பக்கமே உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆயிரும்.
நான் ஒரு பிளேட்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இங்க பாருங்க குனாஃபா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கார்னிஷிங்க்கு பிஸ்தா எடுத்திருக்கேன். மேல அப்படியே போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ சுகரை வந்து நம்ம காய்ச்சி வச்சிருந்த சுகர் சிரப்பை வந்து மேலே அப்படியே ஊற்றிக்கோங்க. ஐஸ்கிரீம் வச்சுக்கலாம். நான் வந்து வெண்ணிலா எடுத்திருக்கேன். டேஸ்டியான குனாஃபா ரெடி. நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல ரெசிபி மீட் பண்ணலாம். பை பாய்.